அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் கனி கொடுக்கிற கொடியை குறித்து மிக அழகாக சொல்கிறார். கனி கொடுக்கிற கொடியை அவர் அடிக்கடி சுத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்திலே பார்க்கும்பொழுது ப்ரூன் பண்ணுகிறார். அந்த வளர்கிற நுனிகளை அவர் கட் பண்ணி விடுகிறார். ஏனென்று சொன்னால் அதிக கிளைகளை கொடுத்து அதிக பழங்களை கொடுப்பதற்காக அவர் ப்ரூன் பண்ணுகிறார் என்ற வசனம் சொல்கிறது. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி தொடர்ந்து ஒன்று மாறி ஒன்று பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, பாடுகளுக்குள்ளாக சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும் என்னை நெருக்குகிறது என்று சொல்லி நாம் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பதற்காக இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். என்ன இன்னும் அதிகமான கனிகள் என்று சொல்லி பார்க்கும்போது, நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம் போன்ற கனிகள் எல்லாம் இன்னும் அதிகமாக நமக்குள்ளாக பெருகும்படிக்கு, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. இக்காலத்திலே நாம் பாடுகளை சகிக்கும் போது நாம் கொடுக்கிற கனிகளினால் பிதாவானவர் மகிமைப்பட போகிறார். நாம் கொடுக்கிற கனிகளை பார்த்து அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகிறார். அந்த கனிகளை சுவைத்து அவர் மிகுந்த சந்தோஷம் அடைய போகிறார். அப்படித்தான் வசனம் சொல்கிறது. நாம் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இந்த பாடுகளெல்லாம் நம்மை ஆண்டவருக்கு மகிமையான பாத்திரமாக மாற்றுவதற்கு, ஆண்டவருக்கு சீஷர்களாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஆகையினால இந்த பாடுகளை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த பாடுகள் நம்மை நெருக்குகிறது என்று நாம் கண்ணீர் வடிக்காதபடிக்கு, இவைகளை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இவைகள் நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இவைகள் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை அனுபவித்திருக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் அதிக கனிகளை கொடுப்பதற்காக அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.